ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோமோ, என்னென்ன வேலை இன்றைக்கி இருக்குது ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இப்போ வீடியோ எடுக்கிறோம். காளான் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்குது. நல்லா டிக்காயிடுச்சு குழம்பு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சரியா, நம்ம கோழிலாம் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்க்கலான்னு கோழி கொண்டுக்கிட்டு வந்தேன். எல்லாம் பொறிக்கிட்டு தான் இருக்குது. பாத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அது அங்கே பாருங்கள், அந்த மரத்துக்கு அடியில் இப்போ வெயிலுக்கு படுத்துட்டு இருக்குது. படுத்துட்டு தூங்குறாங்க. இவ்வளோ நேரம் யாரும் பொறுக்கி டயர்டாகி போயிட்டாங்களாம், அதனால் தூங்குறாங்க. இல்லைன்னா இப்போ தான் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தான். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டதெல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுக்கிறேன். அங்கே சொல்கிறதுக்கு சாப்பிட்டோமா இல்லையான்னு வேறு சிரிக்கிறான் உட்காந்துக்கிட்டாங்க. வேறு சாப்பிட்டாங்களா ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டுக்கிறேன். எல்லாம் விளக்கணும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்க்கணும். இதில் வேறு கொஞ்சமாக வச்சுட்டாங்களாம், காமிக்கிறாங்க. சாப்பாடு கொஞ்சமாக வச்சுட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கொடுத்த அமிச்ச சாப்பாடை சாப்பாடு அப்படியே வீட்டுக்கு வந்துடுச்சு. அவங்க பிடிச்சது தான் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கொடுத்த அமிச்ச ஸ்நாக்ஸ்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனால் சாப்பாடு மட்டும்தான் மீதி வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்த பசங்க என்னத்தான் சாப்பாடு செஞ்சு கொடுத்தான்னு பிரச்சனையே தெரியல அந்த குழந்தைங்களுக்கு. நீங்களாம் என்னென்ன லஞ்சு கொடுத்து அனுப்பிங்க உங்கள் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம என்ன தான் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சாலும் சாப்பிட்றத சாப்பிடுவாங்க. கொஞ்சோண்டு தான் அதுவும் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறதே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் விளக்கணும். இப்போ ஃபுல்லாக வேறு கோழி வேறு மீன் போன சாப்பாடு எங்களுக்கு வைங்க, நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வேஸ்டேஜிங்லாம் இல்லை, எல்லாம் அந்த கோழிங்க வாத்துங்கள்லாம் வச்சுட்டா சாப்பிட்றோம். கோழிங்கெல்லாம் அந்த வேஸ்டேஜ் சாப்பாடு கொத்தி கொத்தி 2 பேரும் உனக்கு எனக்குன்னு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம கிரிஜா கோழி இவங்க சாப்பிட்டு வச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் விளக்கணும். அடுத்தது வந்து நம்ம செடியில் கொஞ்சம் ஜாதி மல்லியும் ஊசி மல்லியும் மொக்கு இருந்துச்சு. அதை பொறிச்சு கட்டிட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் அது அப்படியே பூக்காமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. காட்டி நம்ம பூனைக்குட்டி வேறு நம்ம ஜாக்கி என்கிட்ட விளையாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட விளையாடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுது. ஜாக்கு கையை கொடுக்குது பாருங்க விளையாடுறதுக்கு. இந்த பூனைக்குட்டி பேர் வந்து பெர்ஷியன் கேட். நல்லா ஜாலியாக சாப்பிட்டு தூங்குற வேலை தான் இவருக்கு. ஜாக் ஜாக் ஜாக்குன்னு கூப்பிட்டோன்னே வாழை ஆட்டுறான் பாருங்க. ஜாக் ஜாக். வாத்துங்களாம் அங்கே மரத்துக்கல்ல படுத்துன்ட்டு இப்போ எல்லாம் பசியாகி போச்சான். மறுபடியும் இல்லை எந்திரிச்சு வந்து இற பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாத்து பேர் வந்து மணிலா வாத்து. இது வந்து ஒரு 2 ஜோடி தான் வாங்கலான்னு பார்த்தோம். இப்போ தான் 1 மாதம் ஆகுது வாங்கி. பொட்டை எது கடும் எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொன்னாங்க. அதனால் சரி ஒட்டுக்கா 7 இருந்துச்சு, 7மே வாங்கிட்டு வந்துட்டோம். இது இப்போ தான் மூக்குக்கிட்ட அந்த வந்து அழகாக கொண்ட மாதிரி வருது. இந்த வெள்ளையாக இருக்குது இல்லை அந்த வாத்துக்கு. ஜாலியாக இற பொறுக்கிட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் இந்த யானத்தை எல்லாத்தையும் விலைக்கு கமுத்தி வச்சுட்டா அது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கோம். அப்புறம் மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்கு எல்லாம் விலைக்கு வச்சுட்டோம்னா மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும். அவ்வளோதான். அதுங்காட்டி அவங்க அப்பா வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க. பையன் எல்லா பொம்மையும் வேறு வழியிலே வேறு போட்டு வச்சுருக்கிறான். அதை எடுத்து போட்டப்போ தான் வண்டி நிறுத்தினாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து வீடு குசம். இந்த வெளியில் போய் வேலை செய்கிறவங்க கூட ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு என்றைக்குன்னா ரெஸ்ட் இருக்கா? ஸோ கடவுளே, எத்தனை வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது வீட்டில் இருக்கும்போது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க தான் பேர். அது வெளியிலே வேலைக்கு போயிடலாமா என்னமோ தெரியல. அதுங்காட்டி ருத்ரன் என்ன பண்ணுறாங்கன்னா
தேங்காய் தண்ணி பிடிக்கிறேன்னு திருப்புளியில் ஓட்டை போட்டு அது கீழே தண்ணி சொட்டு போடுது அது பார்த்துக்கிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொட்டு போடுது. ஹோம்ஒர்க் எழுதுறாங்கன்னா அதுங்காட்டி இளநீர் தண்ணி வேணுமா. அதான் ஹோம்ஒர்க் செய்யலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டு விளையாடிட்டு இருந்தான். இவ்வளோ நேரம் ஹோம்ஒர்க் செய்யலான்னு சொல்லியிருக்கிறான். தண்ணி கீழே ஊற்றி அப்புறம் கொஞ்சம் தண்ணி தான் அந்த கிளாஸில் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறான் ருத்ரன். நல்லா இருக்குதா சாமி? தேங்காய் தண்ணி எப்படி இருக்குது? அது கொஞ்சம் தான் சாமி இருக்குது. அது எவ்வளோ வரும் குள்ளே? என்ன சாமி சொல்ற? அதுக்காட்டி வேற தூரல் வேற போட்டுதான். வானம் வேற மோடம் போட்டுக்குச்சு சுற்றி. இன்னும் மட்டும் ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் பார்த்தா வானம் மோடம் போட்டுக்குச்சு. தூரல் வேற போடுது. மழை எதுக்கு தான் வருதா தெரியல. காலையிலே மணி பிளான்ட்டுக்கு வேற தண்ணி ஊற்றலை. அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிவிட்டு வேலையை பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பையனை வந்து ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணும். புக்கில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 2 லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது 2த்தையும் செய்ய வைக்கணும். அதுங்காட்டி என்னமோ விளையாட போயிட்டாப்புல வந்துட்டாருன்னா தான் செய்ய வைக்கணும். அதுங்காட்டி பையன் வர ஹோம்ஒர்க் செய்ய வாடானா விளையாடுறான். அப்புறம் மேங்கோ கட் பண்ணி சாப்பிட்றான். ஆமாம் அடிலாமா? அடிலாமா சாமி? இது தட்டு எடுத்துவாங்க. தட்டு உள்ள கூடையில் தான் இருக்கும். எங்கே இருக்கும்? நம்ம கோழி குஞ்சு வேற அதுங்காட்டி இறக்க போடுங்கன்னு வேற கத்திட்டு கிடக்குதுங்க. எல்லாம் மாற்று கட்டில் அதுக்காட்டி சும்மா வாசத்து வர மாதிரி மழை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோழிங்க வாத்துங்க எல்லாம் வேற அந்த ஈரத்துக்கு எல்லாம் என்னமோ பூச்சி பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ருத்ரன் வானவில் இங்க பாருங்க சாமி, ரெயின்போ. 1-2 தூரில் வந்துச்சு பார்த்தா ரெயின்போ வந்துடுச்சு. இங்கே பாரு சாமி வானவில். இந்த பக்கம் பாருங்க, இங்கே பாருங்க பாரு ரெயின்போ. ஹவு மெனி கலர்ஸ்? நோ 7 கலர்ஸ். தூரல் பிடிச்சி தட்டை கமுத்தி போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. மேங்கோ வரையறதுக்கு தட்டை எடுத்தாடானா தலையில தட்டு கமுத்தி போட்டுட்டு ரெயின்போ வந்துடுச்சுன்னு பார்க்க வந்துட்டாங்க. இப்போதான் முள்ளகுது ஹோம்ஒர்க் செய்யலான்னு வந்து உக்காந்துருக்குறாங்க. அதுங்காட்டி தூரில் வந்துச்சு பார்த்தா வெய்ய காசுது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.